வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி. ஸோ இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. ஸோ டைரக்ஷன் சம்ல நிழல் இருக்க மாதிரியான ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்டை தான் நம்ம இப்ப கிளியர் பண்ண போறோம். ஸோ அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்கள் வந்து கிளியரா இருந்தீங்கன்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய கொஸ்டின் நான் கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த டைரக்ஷன் சம்ல சூரிய உதயம் மறைவு அப்படிங்கறது ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம், அதாவது சன்ரைஸ். சரிங்களா? இந்த சூரிய உதயம் இருக்கும்போது என்ன கண்டிஷன், அதே மாதிரி சூரிய மறைவு. சரிங்களா? உதயம் மறைவு. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னென்ன டைரக்ஷனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ நீங்க வடக்கு திசை நோக்கி இருக்கீங்க. சரிங்களா? உதயம் மறைவு. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா சம்ம வந்து ஃபாஸ்டாவே போட்டுடலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சரிங்களா? சேம் ஆஸ் யூஷுவல் இதே மாதிரிதான் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகே. சோ சூரிய உதயம் இருக்கும் போது, சரிங்களா, மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகும் பொழுது நம்ம வடக்கு திசையில இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கை, சரிங்களா, நம்மளுடைய கை வந்து பாத்தீங்கன்னா இடது கைப்புறமா இருக்கும். இடது கைப்புறம் இருக்குன்னா அப்ப நம்ம வலது திசையை நோக்கி இருக்கிறோம். சரிங்களா? நீங்க இதை வேணா செக் பண்ணி பார்த்தா கூட ஓகே தான். அப்போ நமக்கு சூரிய உதயம் இருக்கும் பொழுது நம்மள இடது கைப்புறம் வந்து நமக்கு நிழல் இருக்கு அப்படின்னா நம்ம வடக்கு திசையில இருக்கோம். ஒருவேளை வலது புறமா தெரிஞ்சதுன்னா, நிழல் வந்து வலது கைப்புறமா தெரியுது அப்படின்னா அப்ப நம்ம தெற்கு திசையை நோக்கி நின்னுட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த நிழல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா முன்புறம், இப்போ நான் நின்னுட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி நிழல் இருக்கு அப்படின்னா அப்போ கிழக்கு திசை முன்புறம். இதுவே பின்னாடி என்னுடைய நிழல் வந்து பின்னாடி விழுகுது அப்படின்னா நான் வந்து மேற்கு திசையை நோக்கி நிக்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இது வந்து சூரிய உதயம். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்குக்கு வருது இல்லையா? இது அப்படியே மாத்தினா நமக்கு மறைவுக்கு வந்துரும் டைரக்ஷன். சரிங்களா? சோ மறையும் பொழுது வடக்கு திசை வந்து பாத்தீங்கன்னா வலது கைப்புறம் நமக்கு நிழல் இருக்கணும். சரிங்களா? நிழல் பத்தி தான் நம்ம கொஸ்டினே இருக்கும். அப்ப தெற்கு இருக்கு அப்படின்னா இடது கைப்புறம். இதுவே கிழக்கு அப்படின்னா முன்புறம். அப்படியே ஆப்போசிட் மேற்கு அப்படின்னா பின்புறம். சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம சம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சரிங்களா? சூரிய உதயம் அப்படிங்கும் போது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குக்கு என்ன கான்செப்ட், அதே மாதிரி மறைவுக்கு பாத்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குக்கு என்ன கான்செப்ட், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சிருச்சு மைண்டுக்குள்ள நம்ம பிக்சடா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நோட் பண்ணியாச்சா? ஓகே. சோ இதுலயே நம்ம கொஸ்டின் இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா நீங்களே ஆன்சர் பண்ணலாம். நான் சொல்ற கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெளிவா இருந்தா போதும். ஓகே. சோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஒரு பூங்காவில் ஏ பி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நிற்கின்றனர். ஏவின் நிழல் பியின் வலதுபுறத்தில் விழுகிறது. ஏனுடைய நிழல் எப்படி இருக்குன்னா பிக்கு வலதுபுறமா இருக்கும். அப்ப ஏக்கு இடதுபுறமா இருக்கும் இல்லையா? இருக்கு. ஏனில் எத்திசையை ஏ எத்திசையை நோக்கி நிற்பார். சோ சூரியன் உதிக்குதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப கண்டிஷன் என்னன்னு நமக்கு தெரியும்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ பிங்கிறவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன், எதிர் எதிர்ல இருக்காங்க, நேர் எதிர்ல இருக்காங்க இல்லையா? ஒருவரை ஒருவர் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஏனுடைய நிழல் பியின் வலதுபுறம். இந்த ஏனுடைய நிழல் உதிக்கும் போது இல்லையா, சன்ரைஸ். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் வலது இடது வந்தாலே நமக்கு என்ன டைரக்ஷன் இருக்கணும்? வடக்கு தெற்கு இல்லையா? சோ வடக்கு தெற்குல இருக்கும். அப்போ பிக்கு வந்து வலதுனா ஏக்கு என்னவா இருக்கும்? இடது. ஏக்கு இடது. சூரியன் உதிக்கும் பொழுது இடது திசை எதை சார்ந்திருக்கும்? வடக்கு நோக்கி இருக்கும் இல்லையா? அப்போ ஏ வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருப்பாங்க. வடக்கு திசைய பேஸ் பண்ணி ஏ இருப்பாரு. பி வந்து தெற்கு திசைய பேஸ் பண்ணி இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே. விஜய் மற்றும் தமிழ் ஒரு மாலை வேளையில் நேர் எதிரெதிர் நின்று கொண்டிருக்கின்றனர். நேர் எதிர்னா ஆப்போசிட் தான். சரிங்களா? இது வந்து டைரக்ஷன் சம்ல பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அப்போ நேர் எதிர்ல நிக்கிறாங்க. தமிழின் நிழல் சரியாக அவளது இடப்புறம் விழுகிறது எனில் விஜய் எந்த திசையை பார்ப்பான்? ஈவினிங் டைம். அப்போ சூரியன் மறையக்கூடிய நேரம் இல்லையா? சோ சூரியன் மறையக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு தான் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? அதாவது வ- வடக்கு தெற்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வலது கைப்புறம் இடது கைப்புறம் இருக்கும் இல்லையா? கிழக்கு மேற்கு முன்புறம் பின்புறம் சார்ந்து இருக்கக்கூடியது. அப்ப இதுல கொஸ்டின்ல வந்து நல்லா பாருங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜய் எந்த திசையில நிக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பேர், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இன்னொன்னு விஜய். விஜய் தமிழ் சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சோ ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்காங்க, நேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து சூரியன் மறையக்கூடிய திசை. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இப்ப யார கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தமிழின் நிழல் இடதுபுறம். தமிழ் இடதுபுறம்னா அப்ப விஜய் வலதுபுறம். வலதுபுறம் என்ன டைரக்ஷன் இருக்கும் மறையும் பொழுது? வடக்கு டைரக்ஷன். சரிங்களா? அப்ப விஜய் வந்து வடக்கு டைரக்ஷன்லயும் தமிழ் வந்து தெற்கு டைரக்ஷன்லயும் இருப்பாங்க. இதுக்கு நான் சொன்ன சார்ட் மாதிரி நீங்க போட்டுட்டு அதை நீங்க படிச்சிட்டீங்கனாலே இந்த மாதிரியான கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம். சார் அப்படியே லைனுக்கு வாங்க. எந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணணும்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். எந்த குட் ஈவினிங் கொஸ்டின் மேம். ரிப்பீட் பண்ணணும்? குட் ஈவினிங் சார். எந்த கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் சம் சொன்னீங்களா, அதுவே அந்த நீங்க சொன்ன சார்ட் வச்சு சொல்லுங்க மேடம். கொஞ்சம் ஸ்பீடா சொன்ன மாதிரி இருந்துச்சு, புரியல மேடம். ஓகே, சார்ட் வச்சு சொல்லலாமா? ஓகே. சூரியன் உதிக்கும் நேரத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய சார்ட்டை மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா மறையுது அப்படிங்கும்போது அந்த சார்ட் தனியா ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சூரியன் உதயம் இல்லையா? அப்போ உதயத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் பாக்குறோம். உதயம் பார்க்கும்பொழுது வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. சரிங்களா? மேற்கு. சோ வடக்கு வந்து பாத்தீங்கன்னா இடது கை, தெற்கு பாத்தீங்கன்னா வலது. வலது கைப்புறமா நிழல் இருக்கணும். சரிங்களா? வலது கைப்புறமா இருந்துச்சுன்னா அது வந்து தெற்கு இல்லையா? சோ கிழக்கு மேற்கு எதை சார்ந்து இருக்கும்னா பின்புறம் முன்புறம். கிழக்குன்னா பின்புறம், மேற்குன்னா முன்புறம். இது சார்ட். இது வந்து சூரிய உதயம், சன்ரைஸ் ஆகும்போது. சோ இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா சூரிய உதயம் நேரத்தில் உதிக்கும் நேரத்தில் ஒரு பூங்காவில் ஏபி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நிற்கின்றனர். அப்போ எனக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க ஏ, இன்னொருத்தவங்க பி. சரிங்களா? நான் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிறேன். ஏ பி. சூரியன் உதிக்கக்கூடிய டைரக்ஷன் இங்க நமக்கு கொஸ்டின்ல ரீட் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின்ல வந்து பார்க்கும் பொழுது ஏபி ஒருவரை ஒருவர் பார்த்து நிக்கிறேன். ஏவின் நிழல் பி இன் வலதுபுறம். ஏனுடைய நிழல் எங்க இருக்கு?
பிக்கு வலதுபுறம். பிக்கு வலதுபுறம். பிக்கு வலதுபுறம். சரிங்களா? அதுவே ஏக்கு என்னவா இருக்கும்? இடதுபுறமா இருக்கும். இல்லையா? சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இடது வலது நோட் பண்ணியாச்சு. இடது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இடது அப்படிங்கிறது வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியது. அப்ப ஏ வடக்கு திசைய பார்த்து இருப்பாரு. அதே மாதிரி பி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்து நிற்பாங்க. நான் இதை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இடதுங்கிற வார்த்தை வடக்கு திசையை நோக்கி இருக்கிறது. அவங்க கொடுத்தது பியின் நிழல் தான் வலதுபுறம். பியினுடைய நிழல் வலதுபுறத்தில். சரிங்களா? ஏனுடைய நிழல் வந்து பியினுடைய வலதுபுறத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அந்த சார்ட் ஃப்ளோ சார்ட் வந்து நீங்க நோட் பண்ணி தான் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ளோ சார்ட் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கோட்டால வந்து ஓப்பன் கோட்டா மாதிரியே உங்களுக்கும் கிளாஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது வந்து யூடியூப்ல சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறத நமக்கு அபிஷியலா வந்தாதான் எதுவுமே உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப்ல வரதோ இல்ல மத்த அகாடமில சொல்றதோ இது வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து மாத்தி மாத்தி பகிர்ந்துக்குவாங்க. ஆனா நமக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. நமக்கு எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்கன்னா நமக்கு கண்டிப்பா டைம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. பயப்படாதீங்க. சரிங்களா? ஒருவேளை எனக்கு அந்த டைம் ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுக்காம எக்ஸாம் சொன்ன டேட்டுக்கு அவங்க வைக்க போறாங்கன்னா ஆல்ரெடி என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே இப்ப வந்து ஆல்ரெடி வந்து சைக்காலஜில இருக்கக்கூடிய கொஸ்டின் இப்ப இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நீங்க அப்படியே எழுதுவீங்க. யாருமே பயப்படாதீங்க. நான் இன்னும் ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கல, சைக்காலஜி படிக்கல, இங்கிலீஷ் படிக்கல, லாவை தூக்கிட்டா நான் என்ன பண்றது? அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். சோ உங்களுக்கு அப்டேட் குடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அது எந்த போர்டா இருந்தாலும் டிஎன்பிசி போர்டா இருந்தாலும் சரி, டிஆர்பி போர்டா இருந்தாலும் சரி, சோ அவங்க நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்கன்னா அதுக்கான டைம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. படிக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத அவங்க கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நடக்கிறது நடந்துட்டே இருக்கட்டும். அப்டேட் அபிஷியலா வரும்போது அதை பத்தி நீங்க யோசிங்க. சோ அதை தாண்டி நம்ம வந்து அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் பாருங்க. சோ அப்ப இதுல வந்து நீங்க கிளியர் அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் போலாம். சரிங்களா? விஜய் மற்றும் தமிழ் ஒரு மாலை வேளையில் நேர் எதிர் நின்று கொண்டிருந்தனர். ஓகே, காலைன்னு கூட எடுத்துக்கலாமா? மாலை கூட வேணாம். காலை நேரத்தில் இதுவே வந்து ஒரு காலை வேளையில் நேர் எதிர் நின்று கொண்டிருக்க தமிழின் நிழல் சரியாக அவளது இடதுபுறம். சரிங்களா? இடதுபுறம் விழுகிறது எனில் விஜய் எந்த திசையை பார்ப்பார்? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எந்த டைரக்ஷனை பார்ப்பாரு? விஜயும் தமிழும் நீங்க ரெண்டுக்குமே சொல்லுங்க. காலையும் சொல்லணும், மாலையும் சொல்லணும். ரெண்டுமே நீங்க சொல்லுங்க. டைப் பண்ணும்போது காலை மாலை அப்படின்னு டைப் பண்ணுங்க. காலையில வந்து விஜய் எந்த திசையை பார்த்து நிப்பாரு, மாலை எந்த திசை பார்த்து நிப்பாரு. இது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த சம் போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு பேர் நிக்கிறாங்க. தமிழினுடைய நிழல் சரியா அவளது இடப்புறத்துல விழுவு அவளது இடப்புறத்தில் விழுகிறது. காலையிலயும் என்ன மாலை என்ன? நான் வேணும்னா சார்ட் உங்களுக்கு இது வந்து உதிக்கும் திசை. வடக்கு வந்து பாத்தீங்கன்னா இடது கைப்புறம், தெற்கு பாத்தீங்கன்னா வலது கைப்புறம், கிழக்கு பின்புறம், மேற்கு முன்புறம். இல்லையா? சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மறையும் திசை வந்து இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகும், மாறி வரும். அவ்வளவுதான். நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா இன்னொன்னு ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கலாம்.
முடிச்சிட்டீங்களா? ஆன்சர் வரலையே. ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அதுவும் மார்னிங் சொல்லியிருக்காங்க, ஈவினிங் என்னன்னு சொல்லல. அதாவது மறையக்கூடிய டைரக்ஷன் என்ன? ஓகே, ரிமைனிங். கொஞ்சம் அப்படியே கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நான் டீச் பண்ணிட்டு தான் நடத்திட்டே இருக்க வேண்டியதான். ஆப்போசிட் டைரக்ஷன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் நம்ம இதுல பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கொஸ்டின் நான் ரீட் பண்றேன், நீங்க அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்காங்க. வேலை வந்து பாத்தீங்கன்னா காலை வேலை, அதாவது இது சூரிய உதயம், சரிங்களா? காலை வேலையில ரெண்டு பேர் வந்து நேர் எதிர் நிக்கிறாங்க. ஏபின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பேர் கூட வச்சுக்கலாம், அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ராஜா, ராகுல், ரெண்டு பேர், சரிங்களா? நேர் எதிர்ல நிக்கிறாங்க. ராஜாவின் நிழல் சரியாக அவனது, ராஜாவுக்கு பின்புறம் பின்புறம் விழுகிறது எனில் ராகுல் எந்த திசையில் நிற்பார்? காலையில டைம்ல பின்புறம் அப்படிங்கிறது எங்க வரும்? என்ன டைரக்ஷனுக்கு வரும்? ஷார்ட்டா ஞாபகம் வச்சீங்கன்னா இதை சொல்லலாம். கிழக்கு அப்படிங்கிறது பின்புறம், மேற்கு அப்படிங்கிறது முன்புறம், இல்லையா? இதை நீங்க பேஸ் பண்ணி இப்ப டக்குன்னு சொல்லிக்கலாம். ராஜாவுக்கு பின்புறமா இருக்குன்னா ராஜா எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? எந்த திசை பார்த்திருப்பாங்க? பின்புறமா இருந்தா கிழக்கு திசை பார்த்திருப்பாங்க. அப்ப ராகுல் எந்த திசை பார்த்திருப்பாரு? மேற்கு திசை பார்த்து இருப்பாங்க, சரிங்களா? கிளியரா? ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் சம்ல சூரிய உதயம் மறைவு தான் நீங்க டவுட் கேட்டிருந்தீங்க. இது கிளியர் அப்படின்னா அடுத்த டாபிக் நம்ம போலாம். சோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, இப்ப இந்த சில டாபிக்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அக்யூரேட்டா சொல்ல முடியாது, சரிங்களா? அதாவது அக்யூரேட் மீன்ஸ் நிகழ்தகவு இப்ப எடுக்கிறோம்னா நிகழ்தகவுல கண்டிப்பா கேரண்டியா என்னால ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தது என்னன்னா, 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கை கவர் பண்ணுங்க, அதுல இருக்க வாழ்வியல் கணிதம் எல்லாமே கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிருந்தா அதுல வந்து நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணலாம். அதுலயும் முக்கியமா இந்த பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரியான தலைப்புகள் வந்து நமக்கு அதிகம் கேட்பாங்க, சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வடிவியல், சரிங்களா? வடிவியல் கேரண்டியா சொல்ல முடியாது, மேபி வரலாம், சரிங்களா? வரலாம். சோ அப்படி வரும்பொழுது நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்பொழுது தான் நான் உங்களுக்கு வந்து வடிவியல் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ வடிவியலும் நிகழ்தகவும் நம்ம பார்த்திடலாம். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அந்த வடிவியல் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுமே நான் சொன்ன மாதிரி 7th புக் 8th புக்ல இருக்கும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர் கோடு கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு கோணம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நேர்கோட்டினுடைய டிகிரி, அதாவது கோணம் என்ன அப்படின்னா 180 டிகிரி. இதை நான் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். நேர்கோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி, சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ஒரு ரெண்டு கோடு தான் இருக்கு. சோ நேர்கோட்டுக்கு தான் பார்ப்போம். அந்த நேர்கோடு பார்க்கும் பொழுது மொத்தம் எவ்வளவு இருக்குன்றத ஆட் பண்ணுங்க. 70 பிளஸ் எக்ஸ் எதுக்கு சமமா இருக்கு? 180க்கு சமமா இருக்கு. எக்ஸ் மதிப்பு தான் கேட்பாங்க, சரிங்களா? அப்ப எக்ஸ் மதிப்பு பாத்தீங்கன்னா 180 மைனஸ் 70, சரிங்களா? அப்போ எக்ஸ் மதிப்பு 110 டிகிரி. இப்படி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணி அந்த டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 180ல 70 கழிச்சிட்டோம்னா 110. அப்ப எக்ஸ்க்கு 110, அந்த ஃபாஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், சரிங்களா? அது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாவே வரும், சரிங்களா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு கோணம் 70 டிகிரி கோணம் கொடுத்திருந்தாலும் நான் சொன்ன கான்செப்ட். ஒருவேளை
இந்த சம் கிளியரா ஃபர்ஸ்ட்? இந்த சம் கிளியரா? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அட் த லாஸ்ட் நான் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கும் போது எந்த கொஸ்டின் சொன்னா நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். இருக்கக்கூடிய கோணம் தெரிஞ்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180க்கு சமமா இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம சம் போடணும். கிளியரா? ஒரு வேலை நான் வந்து கொஸ்டின் இப்படி சேஞ்ச் பண்றேன். என்ன பண்ணனா அதே நேர்கோடு தான். ஆனா கோணத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியாமையே கொடுத்துட்றேன். 3x 6xன்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? 6x பிளஸ் 3x இது ரெண்டும் சேர்ந்ததுதான் எனக்கு ஒரு 180 டிகிரி. அப்ப இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்க ஆட் பண்ணி வகுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும். பாருங்க, 6 + 3 9x = 180 டிகிரி. அப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு மட்டும் உங்களுக்கு என்ன வரும்? 180/9. அப்போ 20 டிகிரி தான் எக்ஸ்னுடைய மதிப்பு. நீங்க வேணும்னா இந்த 20 கொண்டு போய் எக்ஸுக்கு கொடுத்து கொடுத்து பாத்தீங்கன்னா 180 உங்களுக்கு கரெக்டா வரும். 6 × 20 3 × 20 கொடுத்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180. பாருங்க, இது கிளியரா? வடிவியல் ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க. நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டெல்லாம் ரொம்ப நேரம் யோசிச்சு போடக்கூடிய டாபிக் எல்லாம் கிடையாது. சரிங்களா? அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை வந்து கிளாஸ்ல நிறைய பேர் இருந்தாலும் அந்த சொல்ற ஒரு 4 பேர் தான் சொல்லிட்டே இருக்கீங்க. போடுங்க. போட்டுட்டு மத்தவங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க மெசேஜ் போடுங்க. லேட்டா போட்டா கூட தப்பு கிடையாது. சரிங்களா? Okay. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் ரெண்டு இடத்துலயுமே எக்ஸும் கொடுக்குறாங்க நம்பரும் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா 120 டிகிரி கோணம். நீங்களே இதை போடலாம். என்ன இது ஒரு நேர்கோடுங்க. அப்போ வந்து 180 டிகிரி கண்டிப்பா இருக்கு இல்லையா? எப்போ வரும் 180 டிகிரி? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும். எக்ஸ் பிளஸ் 20 பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ மட்டும் தனியா சேருங்க. 2x + 20 இல்லையா? அப்போ 180. 80ல இருந்து 20 கழிச்சிட்டீங்கன்னா 160 = 2x. எக்ஸ் மட்டும் வேணும்னா 160 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் கிடைச்சிடும். அப்ப எக்ஸ்னுடைய மதிப்பு 80 டிகிரி. சரிங்களா? இப்ப நேர்கோடுனா அழகா நம்ம ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. இருக்கக்கூடிய கோணங்கள் எல்லாத்தையும் கூட்டணும். எதுக்கு சமமா இருக்கும்? 180க்கு சமமா இருக்கணும். அது நம்பரா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம். வெறுமனே x + 20ங்கிறது நம்பரும் இருக்கு, லெட்டரும் இருக்கு. சரிங்களா? எக்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அங்க வேற ஏதாவது ஒய் இசட் ஏதாவது ஒரு ஆல்பபெட் ஸ்மால் சைஸ்ல கொடுப்பாங்க. சரிங்களா? ஸ்மால் லெட்டரா கொடுப்பாங்க. ஓகே. சோ இதுதான் நேர்கோடுக்கானது. சரிங்களா? இதுவே நான் உங்களுக்கு வந்து கோடை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறேன். இங்க இருந்து நமக்கு லெட்டர் ஓன்ற ஒரு மாதிரி சம்திங் நிறைய கோடு இருக்கு. அப்போ இத பார்க்கும்போது இது என்ன வடிவம்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் அதாவது கோணம் வந்து குறியிட்டு இருக்காங்க அப்படின்னாலே இது என்ன கோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு நேர்கோடா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வடிவம் வருதா அப்படிங்கறத பார்க்கும்போது சொல்லணும். இத நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு வட்ட வடிவ நமக்கு கொடுக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த கோணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது அரைவட்டமா இருக்கும். அரைவட்டம் வட்டத்துல பாதி 180 அந்த கான்செப்ட் கொண்டு போனாலும் கரெக்ட் தான். சரிங்களா? அப்போ இப்படி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாதி அப்ப 180. இது வந்து ஒரு முழு வட்டம். முழு வட்டத்தினுடைய கோணம் தனியாவே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 360 டிகிரி. சரிங்களா? 360 டிகிரி. அப்போ நான் எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 360 தான் இதெல்லாம் கூட்டலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம்? தனியா எடுக்கணும். 3x + 2x + x பிளஸ் 4x எதுக்கு சமமா இருக்கும்? 180க்கு சமமா இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 10x கிடைக்குமா? 10x வந்து ஒரு பாத்தீங்கன்னா சாரி, அதுங்க நானே மாத்தி போட்டேன். என்னது இது? வட்டம் 180 டிகிரி வராது. 360 டிகிரி வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா 10x எதுக்கு சமமா இருக்கும்? 360. அப்ப எக்ஸ்னுடைய மதிப்பு 36 டிகிரி கோணம். நல்லா கவனிங்க. இப்போ நானே வந்து கேர்லெஸ்ஸா போட்டுட்டேன். நூ 360 டிகிரி எப்ப வரணும்? ஒரு வட்ட வடிவில் எனக்கு பார்க்கும் பொழுது காட்சி அளிக்குதுன்னா, அப்ப நீங்க வந்து 360 டிகிரி போடணும். அதாவது இந்த கோணம் போடும்பொழுது உங்களுக்கு ஹைலைட்டா தெரியும். பாருங்க. இதெல்லாம் இப்படி லைன் மாத்தி மாத்தி குடுத்தாலும், இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு வட்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அரை வட்டமா இருக்கும். இந்த மாதிரி. அரை வட்டம் அப்படின்னா 180 சொல்லலாம். நேர்கோடு சொன்னாலும் 180 சொல்லலாம். அதே மாதிரி வட்டம் முழு வட்டமா இருக்குன்னா 360 டிகிரி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவா இருக்கீங்களா? யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? சோ அடுத்த கொஸ்டின். இதே மாடல் தான். நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. சோ அது எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றதுல இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தாங்க. 2x வெறுமனே x 2x 2x 45 டிகிரி. கவனிக்க வேண்டிய விஷயம். 45 டிகிரி. மத்தது எல்லாமே பாருங்க. 2x x 2x இதெல்லாம் ஓகே. 45 டிகிரி நடுவுல வருது. இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? சேட் பாக்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டா நல்லா இருக்கும். சால்வ் பண்ணி போடுங்க பாப்போம். ஆன்சர் என்ன? எத்தனை டிகிரி? 45 45. ஓகே. கிளியர். அப்ப இந்த டாபிக்ல ஓரளவு கிளியரா இருக்கு. இன்னுமே சப்போஸ் இன் கேஸ் சரிங்களா, இதுல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இந்த ஜாமெண்ட்ரியில வடிவியல்ல வராது. ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. இப்ப நமக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால என்ன கொஸ்டின் எப்படின்றது நம்மளால இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? நீங்க வந்து இருக்கிற கான்செப்ட தெளிவா படிங்க. அது போதும். ரிமைனிங் இருக்கெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு எப்படியோ டைம் கொடுக்காம ஒரு எக்ஸாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பயப்படாதீங்க. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்குமான மதிப்பு என்னன்னு கேட்க போறாங்க. கொஸ்டின் எக்ஸ் ஒய் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ எக்ஸ் ஒய் மதிப்பு கேட்கிற இடத்துல நல்லா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. பிளாங்கா இருக்கு. நான் இந்த இடத்துல என்ன கோணம் வரும்னு கேட்டாதான் நீங்க ஒரு வட்ட வடிவத்துல யோசிக்கணும். நான் அந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. அது பிளாங்கா இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, இருக்கக்கூடிய கோணங்கள்ல எக்ஸ் கோணம் ஒய் கோணம் என்னன்னு கேட்க போறோம். அப்ப நீங்க இதுல இருந்து யோசிக்கணும். இதுல வந்து எத்தனை லைன்ஸ் வருதுன்னு பாருங்க. சோ இது ஒரு லைன் எடுத்துக்கலாமா? அண்ட் தென் இது ஒரு லைன். ரெண்டு நேர்கோடு கிடைக்குது இல்லையா? இந்த நேர்கோடை நான் சால்வ் பண்ணா ஒன்னு எக்ஸ் ஒன்னு ஒய். எனக்கு இது ரெண்டு மதிப்புமே தெரியாது. அப்ப அந்த லைன் என்னால சூஸ் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்க இதை சூஸ் பண்ணலாமா? 120 எக்ஸ் இதை சூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு நேர்கோடுனா 180. நேர்கோடுனா 180 டிகிரி. அதுல 120 கொடுத்துட்டாங்க. 120 பிளஸ் எக்ஸ். சோ இப்ப நம்மளால சால்வ் பண்ண முடியும். 180ல 120 கழிச்சிட்டோம்னா மீதி 60 டிகிரி தான் இந்த எக்ஸ்.
இல்லையா? இந்த எக்ஸ கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம 60 டிகிரி வச்சுக்கலாம். அப்ப இதை யோசிச்சு பாருங்க. இந்த நேர்கோடு எப்படி இருக்கலாம்? 180 டிகிரில 60 டிகிரிய கழிச்சிட்டீங்கன்னா y என்னன்னு தெரிஞ்சிடும். இல்லையா? அப்ப 120 டிகிரி தான் y. அவ்வளவுதான். இந்த இடத்துல வட்டம் ஏன் எடுக்க கூடாதுன்னு சொன்னா, ஏன்னா இந்த பகுதி எனக்கு ஏதாவது கொடுத்திருக்கணும். இல்ல கண்டுபிடிங்கனாவது சொல்லியிருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஒரு முழுமையான வட்டம். அங்க முழுமையான வட்டம் வராது. அதனால நேர்கோட்டை 2ஆலதான் நம்ம எடுத்துக்கிட்டு சம போட முடியும். சரிங்களா? இன்னும் சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தைகளா குடுத்துருவாங்க. இமேஜ் குடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வரைபடமா குடுக்க மாட்டாங்க. ஒரு நேர்கோட்டின் மீதான 2 அடுத்துள்ள கோணங்கள். அடுத்துள்ள கோணம் அவங்களே கொஸ்டின்ல குடுத்துருவாங்க. ஒண்ணு 4x மற்றொன்று 3x + 5ன்னு சொல்லி குடுத்துருவாங்க. இதுல x மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல வார்த்தையில தான் நேர்கோடுன்னு குடுப்பாங்க. எந்த டயகிராமும் குடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்களா தான் எடுத்துக்கணும். 180. இப்ப இது 2 தான் இல்லையா? அப்ப இத 2யும் ஆட் பண்ணுங்க. 4 + 3x + 5. விடை என்ன? சொல்லுங்க பாப்போம். 4x 3x + 5 = 180 டிகிரி. x மதிப்பு என்ன? அவ்வளவுதான். 25. சோபனா மேம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீடாவும் போட்டு பழகுங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன டாபிக்கு ஸ்பீடு கண்டிப்பா தேவை. சரிங்களா? ஓகே. சோ வடிவியல்ல இந்த மாடல்ல தான் கேட்பாங்க. இந்த மாடலை தாண்டி நம்மளுக்கு கேட்கவே மாட்டாங்க. பயப்பட வேண்டாம். சோ இந்த மாடல் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது நிகழ்தகவு. நிகழ்தகவும் அப்படிதான். ஒருவேளை வடிவியல்ல கேள்வி நமக்கு வினாக்கள் குடுக்கல கொஸ்டின்ல அப்படின்னா நிகழ்தகவுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்ப எய்தர் ஆர். சரிங்களா? ஒண்ணு இதுவா இருக்கலாம். நிகழ்தகவு கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா வடிவியல் கேட்கலாம். கேரண்டியா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எடுக்கும்போது கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம். அப்போ நிகழ்தகவும் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்செப்ட் அதாவது ஜென்ரலா என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஷார்ட்டா எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஆனா நிகழ்தகவை பொறுத்த அளவுக்கு வடிவியல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ அதே மாதிரிதான் நிகழ்தகவும் என்ன பொறுத்த வரையிலும். ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா போதும். சரிங்களா? நீங்க எந்த முயற்சியுமே எடுக்காம நிகழ்தகவு பாக்குறீங்கன்னா ஏதோ புரியாத மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா நிகழ்தகவு. சோ நிகழ்தகவுல என்ன மாதிரியான வினாக்கள் இருக்கும் அப்படின்னா ஒரு பகடை இருக்கும். பகடை பொறுத்து நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? பகடை கணக்கு நம்ம ஆல்ரெடி டைஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த பகடை கணக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து காயின். அதாவது பாத்தீங்கன்னா ஓகே, நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாணயம். இந்த நாணயம் 2 முறை சுண்டப்படும் போது 3 முறை சுண்டப்படும் போது என்ன நமக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு டைமும் நம்மளால அத போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டைம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நான் சொல்ற கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ நாணயம் கொஸ்டின் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் சொல்றது நாணயம் மட்டும். இந்த நாணயத்துல என்ன மாதிரியான கொஸ்டின்? ஒரு நாணயத்துல எத்தனைங்க இருக்கும்? இப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். நிகழ்தகவு அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. இன்னைக்கு மழை வருமா? வரும். ஆனாலும் வராது. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை இங்க யூஸ் பண்ணுவோம். மழை ஒரு 90% வரும். ஒரு 10% வராது. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நிகழ்தகவுல இருக்கு.
ஒரு விஷயம் உறுதியா நடக்கும் அப்படின்னா ஒண்ணு, நடக்காது அப்படின்னா 0 இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் அந்த லெவல் நமக்கு கொஸ்டின் கிடையாது. இப்ப இந்த நிகழ்தகவுல எப்படி ஆன்சர் போடணும்னு பார்ப்போம். எப்பவுமே இந்த நிகழ்தகவுல மொத்தம் என்னவோ அதை கீழே போடணும். இப்ப எப்படி நம்ம பெர்சன்டேஜ் போடுறோமோ அதே மாதிரிதான். மொத்தம் கீழே, கேள்வி என்னவோ அது மேல போடணும். என்ன நமக்கு சதவீதம்னா இங்க வந்து 100 இன்ட்டு 100 போடுவோம். அது மட்டும்தான் இங்க இல்ல. கீழே மொத்தம், மேல என்ன கேள்வி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களோ அதை மேல போடுவோம். சரிங்களா? ஆன்சர் போடுவோம். வினாவை மேல இருக்கணும். அப்ப இந்த நாணயத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நாணயம் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு நாணயம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாலாம் ஒண்ணும் சொல்லல. ஒரு நாணயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் இருக்கும், டெய்ல் இருக்கும். அதாவது தலை பூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹெட் டெய்ல். இங்க நமக்கு ஹெட் டெய்ல் தான் வரும். தமிழ்ல வந்து தலை பூ அப்படின்னு வார்த்தைகள் வேணா வரலாம். லெட்டர் வரும்போது ஹெச்டி தான் வரும். ஹெட் டெய்ல். இதுவே ரெண்டு நாணயம் அப்படின்னா ஹெட் டெய்லு, ரெண்டு நாணயம் சொல்றாங்க. அதாவது உங்க கையில இந்த சைடும் ஒரு காயின் இருக்கு, இந்த சைடும் ஒரு காயின் இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை காயின்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து க்ளோஸ் பண்றீங்க, சொல்றீங்க. அப்ப ரெண்டுமே ஹெட்டா வரலாம், இல்லைன்னா ரெண்டுமே டெய்லா வரலாம், இல்ல ஒரு ஹெட் ஒரு டெய்ல் வரலாம், அல்லது ஒரு டெய்ல் ஒரு ஹெட் வரலாம். இந்த மாதிரி எனக்கு எத்தனை வாய்ப்பு முறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. எப்போ? இரு நாணயங்களை சுண்டப்படும் போது. அத உட்கார்ந்து நான் வந்து ஞாபகம் எல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது. இரு நாணயம்னா ஓகே. மூன்று நாணயம் அப்படின்னா கூட நீங்க அப்படியே போட்டுருவீங்க ஓரளவு. ஓரளவு கூட 90% வந்து தப்பாதான் போடுவோம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த நாலேஜ் வந்து நமக்கு பிராக்டிஸ் கம்மியா தான் இருக்கும் இல்லையா? அப்போ மூணுமே ஹெட்டு, மூணுமே டெய்லு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்ல் ரெண்டு ஹெட், அடுத்து ரெண்டு டெய்ல் ஒரு ஹெட். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை வரும்னா 8 வாய்ப்பு முறை வரணும். அந்த 8 வாய்ப்பு முறையும் நீங்க சரியா போட்டுட்டு இருக்கோமா அப்படிங்கிறதுதான் கொஸ்டின். சரிங்களா? அந்த 8 லைன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்றது. சிலர் கண்டுபிடிப்பாங்க, சிலர் வந்து அந்த கன்ஃபியூஷன்லயே இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கவனிங்க. நாணயம் அப்படின்னாலே ரெண்டு. சரிங்களா? நாணயம் ரெண்டு. ஒரு முறை சுண்டப்படுதுன்னா ஆன்சர் ரெண்டு விட்டுருங்க. இதுவே இரண்டு முறை, 2 பவர் 2ன்னு போடணும். கீழே இருக்கிற ரெண்டு ஹெட் டெய்ல குறிக்குது. மேல இருக்கிறது எத்தனை முறை சுண்டப்படுகிறது, முறை. மேல இருக்கக்கூடியது முறை. அப்ப ரெண்டு முறை அப்படின்னா ரெண்டினுடைய அடுக்கு ரெண்டுன்னு போடணும். ஒருவேளை மூணு முறை சொல்றாங்க கொஸ்டின்ல அப்படின்னா, ஒரு நாணயம் மூணு முறை அப்படின்னா ஹெட் டெய்ல் தான் வரும். ஆனா அது மூணு முறை சுண்டப்படுது. மேல வந்து இந்த நம்பரை மட்டும் மாத்திக்கணும். இந்த இடத்துல மட்டும் ரெண்டு மூணுங்க. ரெண்டினுடைய அடுக்கு மூணுன்னு என்ன அர்த்தம்? ரெண்ட மூணு தடவை போடணும். அப்போ 8. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கோம். அப்போ ஒரு காயின் கொஸ்டின் கேக்குறாங்க, நாணயம் கேக்குறாங்கன்னா, ஒரு நாணயம் எத்தனை முறை சுண்டப்படுது அப்படின்னா ரெண்டு முறை அப்படின்னு சொல்லிட்டேன்னா 2 பவர் 2 மொத்தம் 4. அதுல ஹெட் மட்டும் எத்தனைன்னு ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. எத்தனை ஹெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சரிங்களா? எத்தனை டெய்ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? சோ இத வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. சரி, இது எப்படி நம்ம பாக்குறது? இதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட் கட் வந்து நான் சொல்றேன். காயின் பொறுத்த வரையிலும் ஷார்ட் கட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும். நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் கூட்டு வட்டி இருக்கு இல்லைங்களா? கூட்டு வட்டியில ரேஷியோ எப்படி சொன்னேன்? 2:1, 3:3:1. ஞாபகம் இருக்குங்களா? 4:6:4:1. ஞாபகம் இருக்குங்களா? சோ அந்த கான்செப்டை தான் நான் இங்க பயன்படுத்த போறேன். சரிங்களா? ரொம்ப ரேர், 4 வரையிலுமே ரொம்ப ரேர் தான். 1 or 2லயே நிறுத்திப்பாங்க நமக்கு காயின் கொஸ்டின்ஸ்க்கு. சரிங்களா? அப்ப ரேஷியோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1:1. இது ஒரு நாணயம். சரிங்களா? அடுத்தது 1:1. நடுவுல இது ரெண்டத்தையும் கூட்டினா 2. அடுத்து 1:1. இது ரெண்டையும் கூட்டினா 3:3. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் கூட்டினா 4. இது ரெண்டையும் கூட்டினா 6. 4:1. சோ இந்த மாதிரி வரும். ஓகே. இது எதுக்கு எங்க கிட்ட இப்போ வந்து எக்ஸ்பிளைன் அப்படின்னா, இந்த பாஸ்கல் கூட இருக்கட்டும். இப்ப இது இது வந்து எதுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, இப்ப 5 காயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5, 10, 10, 5, 1ன்னு வரும். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு நாணயம் 5 முறை சுண்டப்படுகிறது.
எத்தனை முறை? 5 முறை. 5 முறைக்கு மொத்தம் எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னேன்? 2 பவர் 5. 2 பவர் 5 மதிப்பு 32. அப்ப டோட்டல் மொத்தம் 32. அதுல நான் உங்ககிட்ட கேட்க போறது எத்தனை டெய்ல் எத்தனை ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்பேன். இப்போ 2 ஹெட் 2 தலை மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேக்குறேன்னா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த மாதிரியான லைன்ஸ் நீங்க எழுதிட்டு நல்லா அழகா 0 1 2 3 4 5. சரிங்களா? நான் உங்ககிட்ட கேட்கறது கரெக்டா, சரிங்களா, சரியாக 2 தலை மட்டும் எனக்கு வேண்டும். மேல இருக்கக்கூடியது தலைப்பு, ஹெட் டெயில் சொல்றோம் இல்லையா, அதனுடைய கவுண்ட். கீழே இருக்கிறது வாய்ப்பு முறை. சரிங்களா? அப்ப 2க்கு கீழே என்ன இருக்கு? 10. அந்த 10 அப்படியே போடக்கூடாதுங்க. மொத்தம் 32க்கு 2 தலை வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 10. 10/32 ஆன்சர். இல்லனா நீங்க இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கணும். ஹெட் 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 மொத்தம் 5 தடவை வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 டெய்ல் வரும். அதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கணும். இவ்வளவு தூரம் 5 எல்லாம் கேட்க மாட்டாங்க. 2 3 உங்களுக்கு அதிகம். இப்ப அந்த 2 3லயே நம்ம வந்து சம போட்டு பார்ப்போம். 2 3. ஓகே, உங்களுக்கு ஈஸியா நான் இப்போ வந்து 3 சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 1 3 3 1. இதெல்லாம் ஷார்ட் கட். இல்லைன்னா நீங்க இதெல்லாம் போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ கீழே இருக்கிறது வாய்ப்பு. சரிங்களா? இது வந்து வாய்ப்பு. எதுக்கு வாய்ப்பு? ஒண்ணு ஹெட்டா இருக்கலாம், இல்ல டெய்லா இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து 0 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? எத்தனை இருக்கோ அதோட முடிச்சுக்கலாம். சரியாக 2 தலைகள் வருவதற்கான வாய்ப்பு. அப்போ 2க்கு டி பார்க்கலாம். 3. அப்போ இது மொத்தம் எத்தனை? 3 முறை சொல்றாங்க. அப்ப 2 பவர் 3. அப்போ அந்த டோட்டல் மொத்தம் 8. 8ல 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா 2 தலை வந்து இருக்கும். சரியா 2 தலை மட்டும்தான் இருக்கணும், வேற இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த லைன் உங்களுக்கு நான் இப்ப வேணா போட்டு ஷோ பண்ணி காமிக்கிறேன். 3மே ஹெட்டா இருக்கலாம், அல்லது ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்ல் டெய்ல் ஹெட்டு. அடுத்து பாருங்க, ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு டெய்லு டெய்ல் டெய்ல். இப்ப நான் உங்களுக்கு சரியா எத்தனை ஹெட் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 2 ஹெட் மட்டும் தான் இருக்கணும். 1 2 3. இதை தாண்டி வேற ஏதாவது ஆப்ஷனல் இருக்கா? மொத்தம் 8ல 3 தான் இருக்கு. இதை நம்ம போட்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நான் ரொம்ப ஈஸியா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ரெண்டு ரெண்டு காயின்ஸ்ன்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? தலைனாலும் சரி பூனாலும் சரி இந்த கான்செப்ட் தான். இதுலயே உங்களுக்கு இன்னுமே கான்செப்ட் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் லெவல் மட்டும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுலயே பகடை கணக்குக்கு ரொம்ப ஈஸி தான், ஷார்ட்கட்டு. அதுல வந்து 2 பகடை அப்படின்னா நமக்கு அதிகபட்சமா கேட்பாங்க. 3 பகடை அப்படிங்கிறது ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். சரிங்களா? சோ இதை வந்து நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்றேன். நாளைக்கு வரும்போது இதை ஜஸ்ட் நீங்க ஒரு ரீகால் பண்ணிட்டு வாங்க. அப்ப நான் கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே. எப்படி நாணயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 2 சொல்றனோ அதே மாதிரி ஒரு பகடைக்கு கேக்குறேன். ஒரு பகடையை 2 முறை சுன்றாங்க அப்படின்னா ஒரு பகடையில மொத்தம் 6 பக்கம். அதை 2 முறை சுன்றாங்கன்னா 36. இதுவே இந்த 6 பக்கம் 3 முறை அந்த காயின் அந்த இது பகடையை உருட்டுறாங்க அப்படின்னா நமக்கு 216. சரிங்களா? இத உட்காந்து நம்ம 6 × 6 × 6 அந்த ஒரே கான்செப்ட் தான். அது பகடைனாலும் நாணயம்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ இதுல வந்து சொல்ற கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆர்டர் பாருங்க. 1 2 3. சரிங்களா? இது வந்து நான் சொல்ற கான்செப்ட் 2 பகடை. இது இன்னைக்கு தெரிஞ்சுட்டு நாளைக்கு இதை ரீகால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம சம் நடத்தும் போது புரியும். 2 பகடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. 5 விட்டாச்சா? 5. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பகடையினுடைய எண்ணிக்கை. நான் இதை உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன் இது என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு.
சோ இப்போ ஒண்ணு அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2, 3 நம்பர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். 5, 6 5 வரலும் தான் இருக்கும். 6 7க்கும் இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி. அதுவே ரிட்டர்ன் வந்து 5ல இருந்து வரணும். சரிங்களா? 6க்கு அடுத்து 7 மேல போட்டுட்டேன். சரிங்களா? கீழ வந்து பாத்தீங்கன்னா 5க்கு நேரா போடுங்க. 8, 9, 10, 11, 12. சரிங்களா? இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு மேல வந்து 7 போட்டிருக்கேன் காமனா. அது என்ன கான்செப்ட்னு நான் உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய லைன் நீங்க மெமரி தான் பண்ணணும். 1, 3, 6, 10, 15, 21, 25, 27. இது லாஜிக்கலா நீங்க வந்து ஏதாவது ஒரு க்ளூ வச்சு இந்த சென்டர் லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த பிளாக்ல இருக்கிறத நீங்க அசால்ட்டா போடலாம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே அடுத்த பக்கம் வந்து 27க்கு 11, 12 நேர எழுதிக்கோங்க. 13, 14, 15, 16, 17, 18. இது என்ன தெரியுமா? ஆக்சுவலா இங்க நடுவுல இருக்கிறதுதான் ஒரு பகடைக்கால். அந்த பகடையில மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும் இல்லையா? அந்த 6 பக்கம் தான் இந்த நடுவுல இருக்கக்கூடியதை நம்ம டிரா பண்ற மாதிரி. சரிங்களா? சோ இது வந்து கூடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து நமக்கு வந்து நிகழ்நகவுல கேட்பாங்க. கூடுதல். இரு பகடையை நான் உருட்டுறேன். உருட்டும் போது எனக்கு கூடுதல் 12 வரதுக்கான வாய்ப்பு என்ன, 10 வரதுக்கான வாய்ப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ அதை நம்ம போடணும். சோ இப்ப இந்த டேபிள் இருந்ததுன்னா ஜஸ்ட் மினிட் நீங்க உடனே போட்டுடலாம். சரிங்களா? சோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். பட் நம்ம சம்குள்ள போடும்பொழுது அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். கஷ்டமா இருக்காது. சரிங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஒரு இரு பகடையை உருட்டப்படும் போது நான் இரு பகடை சொல்றேன். இது இரு பகடை, இது வந்து 3 பகடை. சரிங்களா? ஒரு இரு பகடையை உருட்டும் பொழுது கூடுதல் 8 வரணும். இது இந்த 8 சைட்ல இருக்கிறது தான் கூடுதல். சரிங்களா? இங்க இருக்கிறது கூடுதல். கூடுதல் 8 வரணும்னா என்ன பாசிபிள்னா 5. கண்டிப்பா 5 முறை. 36/5. இது ஆன்சர். சரிங்களா? இதை எப்படி நம்ம போட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் படிச்சுட்டு வரதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எதுக்குமே தெரியாம நீங்க படிச்சுட்டு வரத கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. இப்போ ஒரு பகடையை உருட்டுறோம்னா 1,1, 1,2, 1,3, 1,4. இதுல நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்சிருப்போம். 1,5, 1,6. அப்ப என்ன அர்த்தம்? இது முதல் பகடையை உருட்டும் போது எனக்கு இந்த 6 வாய்ப்பு முறை. இரண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வாய்ப்பு முறை. சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். எது வரையிலும் 6,6 வரையிலும். அப்ப மொத்தம் எனக்கு இதுல 36. சரிங்களா? 36. அப்ப டோட்டல் மொத்தம் 36. இதுல கூடுதல் 8 மட்டும் வரணும். என்ன வாய்ப்பு? கவனிங்க. நான் இதை உட்கார்ந்து போட்டுட்டு இருக்கணும். 2யும் 6யும் கூட்டினா 8 வரும். ஆமாவா? 8 வரும். அதுவே 3யும் 5யும் கூட்டினா 8 வரும். 4யும் கூட்டினா 8 வரும். அதே இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? 5,3 கூட்டினாலும் 8 வரும். இதுக்கு ஆப்போசிட் 6,2 கூட்டினாலும் 8 வரும். அப்ப மொத்தம் எத்தனை முறை வரும் அப்படின்னா 5 முறை. இந்த 36 பாக்ஸ்ல 5 முறை தான் இந்த வாய்ப்பு இருக்கு. 8 கூட்டினா 8 வரதுக்கு வாய்ப்பு இத்தனைதான் இருக்கு. அதை உட்கார்ந்து நான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். அந்த டேபிள் தெரிஞ்சா டக்கு டக்குன்னு நீங்க போட்டுடலாம். இந்த கூடுதல் 8 மட்டும் கேட்க மாட்டாங்க. 9 கேட்கலாம், 10 கேட்கலாம். சரிங்களா? அந்த டேபிள் நீங்க நோட் பண்ணி இப்போ வச்சிருந்தீங்கன்னா 9க்கு பாருங்க பார்ப்போம். 2 பகடையை உருட்டும் போது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? எத்தனை வரும்? டேபிள் போட்டிருந்தீங்கன்னா தெரியும். இந்த டோட்டல் 36ல 4 டைம் தான் வரும். அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1/9ன்னு கூட ஆப்ஷன்ல இருக்கலாம். பாருங்க, 3யும் 6யும் கூட்டினா 9 வரும். 4யும் 5யும் கூட்டினா 9 வரும். அடுத்து வேற இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டாதான் வாய்ப்பு. வேற ஏதாவது அந்த டேபிள்ல எடுக்க முடியுமானா கண்டிப்பா இல்ல. 9 வரதுக்கான வாய்ப்பு
இந்த 4 தான். அதை நான் போடாமையே அந்த டேபிள வச்சு வேணும்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இருக்கட்டும். நம்ம நிகழ்தகவு வந்து நான் இன்னுமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? இப்ப வந்து நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வந்து கண்டென்ட் படிச்சுட்டு வரதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இரு பகடை மூன்று பகடைக்கான நம்பர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரிதான் நாணயத்துக்கும் கொடுத்துருக்கேன். நாணயத்துக்கு வந்து ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 5 வரையில தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு கேட்கறது 1 2 3 3 தவிர, அதிகபட்சம் 3, அதை தவிர கேட்க மாட்டாங்க. கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் டஃபா இருக்கிற பட்சத்துல கூடுதல் தான் கேட்பாங்க. அதுக்காக தான் அந்த ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இல்லைன்னா நீங்க பாக்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப 3 பகடையை உருட்டுறாங்கன்னா 216 வரும். அந்த 216 நம்மளால போட முடியுமா? 36 அழகா போடலாம். 1,1 1,2 அதை போடலாம். 216க்குலாம் போட்டுட்டு இருந்தா நமக்கு எக்ஸாம்ல எங்க டைம் இருக்கும்? அதுக்குதான் அந்த ஷார்ட்கட். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 பகடை வந்து ரொம்ப ரேர் இருந்தாலும் 2 பகடைக்கான ஷார்ட்கட் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிமைனிங் இந்த நிகழ்தகவனுடைய ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த நிகழ்தகவு கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? நிகழ்தகவு அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கலாம், பட் போக போக உங்களுக்கு அது பழகிடும். சரிங்களா? நான் இப்பவும் சொல்றேன், அந்த 8th புக்கு 7th புக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே திருப்பி பாருங்க. எந்த கொஸ்டின் அப்படின்னு பிக்ஸ்டா நம்மளால சொல்ல முடியாது, பட் எந்த டாபிக்னு சொல்ல முடியும். நான் டாபிக் சொல்லிட்டேன். ஆம், லாப நஷ்ட கணக்கு, சதவீத கணக்குகள் இதெல்லாம் சொல்லிட்டேன். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்க்கான வீடியோ வந்து உங்களுக்கு குரூப்ல அப்டேட் ஆயிடும். ஸோ கிளாஸ் முடிச்சு கொஞ்ச நேரத்துல அப்டேட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா மார்னிங் கிடைச்சிரும். சரிங்களா? அதை வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் நிறைய கான்செப்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சாதான் சம் போட முடியும். அது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டு ஒன். கிளாஸ் உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல அப்டேட் ஆயிடும். இல்லைன்னா சார் கிட்ட கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ டு ஒன்.